ஹலோ ஆல், நம்ம போன வீடியோவில் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் சம்மருக்கு அதிகமாக எடுத்துக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் சம்மரில் கம்மியாக எடுத்துக்கணும்னு பார்க்கணும், அதாவது எடுத்துக்கவே கூடாது, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதாவது உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணுன்னா நீங்கள் நிறைய காஃபி எடுத்துக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு காஃபி லவ்வர்னால் நீங்கள் ஒரு டேக்கு ஒரு காஃபியே அதிகம், நீங்கள் ரொம்ப கம்மியான காஃபி தான் எடுத்துக்கணும். ரெண்டாவதாக இருக்கிற ஊறுகாய் ஏன் எடுத்துக்கூடாதுன்னா அதில் சோடியம் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு டைஜஷனில் பிரச்சனை பண்ணும், அப்புறமேலு ரொம்ப உங்களே டீஹைட்ரேட் பண்ணி விட்டுரும். மூணாவது இடத்துல இருக்கிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது தான், ஆனால் அது சம்மரில் எடுத்துக்கிட்டால் அது நம்ம பாடியை டீஹைட்ரேட் பண்ணி விட்டுரும், அப்புறமேலு பாடி டெம்பரேச்சரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஃபோர்த் இடத்துல இருக்கிறது மில்க் ஷேக். நம்ம வெய்ய காலத்தில் மில்க் ஷேக் குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் மில்க் ஷேக் குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற ஹை சுகர் கண்டென்ட் நம்ம பாடியை டீஹைட்ரேட் பண்ணும். அப்புறமேலே நம்ம சம்மரில் ஸ்பைசி ஐட்டத்தையே எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது ஸ்பைசி ஃபுட்ஸில் மோஸ்ட்டாக மிளகா போடுவாங்க. மிளகா போட்டாங்கன்னா அதில் இருக்கிற கேப்சிசி அப்படிங்கிற ஒன்று நம்ம பாடியை டீஹைட்ரேட் பண்ணி விட்டுரும். அப்புறம் அதை சாப்பிட்டா அதிகமாக வேர்க்கும், அப்புறமேலு அது சாப்பிட்றதுனால நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும். வெய்ய காலத்தில் கிரில்டு மீட் சாப்பிட்டா நம்ம பாடி டெம்பரேச்சரை அதிகம் பண்ணும். அடுத்தது ஃப்ரைட் ஃபுட்ஸ் லைக் பஜ்ஜி, போண்டா, அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதெல்லாம் ஏன் நம்ம அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னா அதை நம்ம பாடியை டீஹைட்ரேட் பண்ணிக்கும், அப்புறம் அதுவும் டைஜஷனை ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். ஸோ அதனால நம்ம பாடிக்கு இன்னும் டயர்டாகும். அடுத்தது சோடா. ஏன் நம்ம சோடா அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னா அதுலேயும் மில்க் ஷேக் மாதிரி ஹை சுகர் கண்டென்ட் இருக்கனால நம்ம பாடியை டீஹைட்ரேட் பண்ணி விட்டுரும். அடுத்ததாக இருக்கிறது உப்பு. ஏன் நம்ம உப்பை அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னா அது நம்ம உடம்புக்குள்ளே போய் உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஸோ அதனால நம்ம பாடியை டயர்ட் ஆகிக்கிறோம். அப்புறமேலு நான் சொன்ன இந்த ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோ திரும்ப வெயிட் பண்ணுறேன். பாய்.